ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கரநர்களை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு ஈஸியாக பணம் கிடைக்க போகுது. சரியா நேயர்களே, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். வேத ஜோதியத்தின்படி, கோச்சாரத்தின்படி சில தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். அதாவது மேசராசிக்கு லக்கு அடிக்கணும் அப்படின்னோம்னா சில கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும். அதுபோக சில காரியங்களை நீங்கள் பண்ணணும். சில பரிகாரங்கள், தாந்திரிய பரிகாரங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பணம் வீட்டின் வாச கதவை தட்டும். சரியா, பணம் வருவதற்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும், பணப்புழக்கம் அதிகமாகும். நீங்கள் ஈடுபடுற காரியம் தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதில் சாதக பாதங்கள் இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும் 1000ஆவோ லட்சமாவோ கோடிகளாக இருக்கும். யார் எந்த வேலை பார்க்குறான்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமான அமைப்பில் இருப்போம். அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும், பெனிஃபிட்டும் இருக்கும். ஓகே நேர்களே, இப்போ நேரடி விஷயத்துக்கு வரேன். 20 ரூபா நோட்டு இப்போ வருகின்ற புதுசாக 20 ரூபா நோட்டு மஞ்சள் கலர் பச்சை கலரில் இருக்கும். 20 ரூபா நோட்டில் ஒரு அளப்பரிய யோகம் இருக்குது. 20 ரூபா நோட்டு உங்களுக்கு கிடச்சதுன்னா வச்சுக்கோங்க. பொதுவாக 20 ரூபா நோட்டு திங்கக்கிழமை கிடைக்கணும். ஏன்னா 20 ரூபாங்கிறது ரெண்டாம் எண் ஆதிக்கம் உள்ளது. சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 கூடையவன், மனோகாரகன், மாதுர்காரகன். சரியா, மனதுக்கும் உடலுக்கும் உரியவன், சுகஸ்தானாதிபதி, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறவர். அந்த சுகஸ்தானாதிபதிய எண், ஆதிக்க எண் 2ஆம் நம்பர். அந்த 2ஆம் நம்பர் உங்களுக்கு திங்கக்கிழமை கிடைக்கணும். இப்போ 20 ரூபா நோட்டு எல்லாருக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 20 ரூபா நோட்டு இருந்துச்சுன்னா அதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும். 20 ரூபா 2 கோடிக்கு போகும். 20,000 2 ரூபா 20,000 மாறலாம், இல்லைனா 2 லட்சமாக மாறலாம், 20 லட்சமாக மாறலாம், 2 கோடியாக மாறலாம். எல்லாம் உங்களோட அமைப்பை பொறுத்து தான், உங்களோட இன்வால்மெண்ட் பொறுத்து. சரியா நேர்களே, பட் அதை சில காரியங்கள் பண்ணணும். அது என்ன காரியங்கள் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அதாவது மேசராசிக்கு 20 நோட்டில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தோம்னா குருவும் புதனும் இருக்கிறாங்க. குரு மஞ்சள் குறைவன், புதன் பச்சை குறைவன். ஸோ குரு, புதன், சந்திரன் இந்த 3 கிரகங்களோட ஆதிக்கத்தில் தான் 20 ரூபா நோட்டு இருக்குது. அந்த 20 ரூபா நோட்டு என்ன பலன்கள் சார் கொடுக்கும் அப்படின்னா, குருச்சந்திர யோகம், சரியா, கஜகேசரி யோகம், இது மாதிரி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். குரு உங்கள் ராசிக்கு 9, 12 கூடையவன், பாக்கியஸ்தானாபதி. அது ஒரு மனிதனுக்கு பாக்கியம் இருக்கணும், எது கிடைச்சாலுமே பாக்கியம் இருக்கணும். ஸோ பாக்கியஸ்தானாபதி அனுக்கிரம் இருக்கும். அடுத்து விரயஸ்தானாபதி, விரயம் சுபவரயம் இருக்கும். அதுபோக தூரதேச அமைப்பில் லக்கடிக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி, இது மாதிரி பிஸ்னஸில் நல்ல ஒரு லக்கடிக்கிறதுக்கு குருவுடைய அனுக்கிரம் தேவைப்படும். அடுத்து பச்சை புதன். மேசராசி புதன் உத்தியோகஸ்தானாதிபதி தான், தைரிய உத்தியோகஸ்தானாதிபதி. உத்தியோகத்தில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார். உத்தியோகம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தின் மூலமாக பணம் வரும். சரியா, நீங்கள் உத்தியோகம் பண்ணலாம். சரியா, உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், போனஸ் கிடைக்கலாம். இப்படி சில வழியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். பொதுவாக புதன் வியாபார கிரகம். குரு பகவான் பணக்கரகம். குரு பகவானாலே பணக்காரன்னு அர்த்தம், தனகாரகன்னு அர்த்தம். ஸோ வியாபாரமும் தனமும் சேர்க்கிறதுனால வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். தொழில் வேறு, வியாபாரம் வேறு. சரியா நேர்களே, ஒரு தனி மனிதன் வியாபாரம் பண்ணலாம், ஆனால் ஒரு தனி மனிதன் தொழில் பண்ண முடியாது. தொழில்னாலே கூட 4-5 பேர் இருக்கணும். ஸோ மேசராசியில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 20 ரூபா நோட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுக்கும். வியாபாரத்தின் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் பொருளும், கோடிக்கணக்கில் பணம் குட்டும். ஸோ வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வியாபாரம் என்ன வியாபாரம் சார் அப்படின்னா, புதன் சம்மந்தப்பட்ட வியாபாரம் நிறையா இருக்குது. சாப்பாடு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், உணவுப் பொருட்கள், நவதானிய வியாபாரம், அதுபோக கல்வி அறக்கட்டளை வியாபாரம். இன்றைக்கி கல்வி ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. வியாபாரம்னு சொல்ல முடியாது, பட் அது மணி மைண்டடாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீஸ்லாம் வாங்குறாங்க. நடைமுறையில் எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்க்குறோம்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் கட்டி தான் பிள்ளையை படிக்க வைக்கிறோம். ஸோ கல்வி அறக்கட்டளை, கல்வி சார்ந்த நிலையங்கள், டியூஷன் சென்டர், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, டைப்ரைட்டிங் சம்மந்தப்பட்டது, கலை சம்மந்தப்பட்டது, திரைப்படம் சம்மந்தப்பட்டது எல்லாமே புதன் வருவார். சரியா, ஒரு இடத்துல எண்ணும் எழுத்தும் இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் இருந்துச்சுன்னா புதன் வந்துடுவார். ஸோ இந்த வியாபாரம் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா, அவங்களுக்குலாம் இந்த 20 ரூபா நோட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து சந்திரன் ஆதிக்க எண் உடையவன், மனோகாரகன். சந்திரன் 4 கூடையவன். சந்திரனும் குருவும் புதனும் சேர்ந்து சில லக்கணங்களுக்கு சில பலன்களை கொடுப்பாங்க. மேசராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்னு ஒரு வரி சொல்லிவிட்டு நான் அந்த பரிகாரத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹைப்பை ஆன் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். அதே மாதிரி எது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேசராசி நேயர்களுக்கு நிறைய கேட்குறாங்க, நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, ராகு திசை, செவ்வாய் திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த திசையில் என்ன புத்தி நடக்கு, என்ன பரிகாரம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன். தாந்திரிக பரிகாரத்தை சொல்லுவேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். சரியா, பிரச்சனை தீரும், நல்லபடியாக வருவீங்க. சரியா, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து மேச லக்கணத்துக்கு எடுத்துட்டோம்னா சந்திரன் 4 குடைவன், குரு 9 12, சுக்கிரன் புதன் 6 3. நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. சரியா, உத்தியோகத்தில் சுகப்படுவாங்க. வீடு மனை வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே, அதே மாதிரி வந்து தாய் வழி சிறப்புகள் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். விவசாயத்தில் குறிப்பாக புன்சை பயிர் போட்டுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு திருதுரா நோட்டு கொடுக்கும். அடுத்து ரிஷப லக்கணம், குரு வந்து 8 11 கூட வருவார், சுக்கிரன் 3 கூட வருவார், புதன் வந்து 2 5 கூட வருவார். நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இவங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். குடும்பத்தில் பழக்கம் அதிகமாக இருக்கும். குலதெய்வத்தில் அருள் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். இவங்களாம் வந்து அதிர்ஷ்டத்தின் பேரில் நல்ல வேலை பண்ணுவாங்க. சரியா, குறிப்பாக தூரதேச அமைப்பு, வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிற வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்ல பணம் கிடைக்கும், பெரிய லாபம் கிடைக்கும். அடுத்து மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு குரு வந்து 7 10 கூடையவன் வருவார், சந்திரன் வந்து 2 கூடையவன் வருவார், புதன் வந்து 1 10 1 4 கூடையவன் வருவார். அருமையான அமைப்புங்க. இந்த இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே மேசராசியில் மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு திருதுரா நோட்டு கூடுதல் பலன்களை கொடுக்கும். சரி, இதுதான் குவாலிட்டிங்கிறது. பிரித்து போனோம்னா மேசராசிலே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். இப்போ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 7ஆம் இடம் இன்டகிரேஷன், சரியா, கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும். 10ஆம் இடம் தொழில், ஸோ கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 2ஆம் இடம் தனம் குடும்பம், பணம் பெரும்பளவு வரும். அடுத்து 1 4 சுகப்படுவீர்கள். 4ஆம் இடம் டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், விவசாயம், வண்டி வாகனம், இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது பணம் வரணும், சும்மா வராது. யாரும் வந்து பெட்டி நிறைய வந்து கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம காரியத்தில் ஈடுபடணும். ஒன்று தொழில் பண்ணணும், இல்லைன்னா வியாபாரம் பண்ணணும், இல்லைன்னா உத்தியோகத்துக்கு போகணும். இந்த 3 சேர்ந்தால் ஒரு மனிதனுக்கு வந்து பணத்தை கொடுக்கும். இல்லைனா அரசியல் பண்ணணும். அரசியல் ஒரு தொழில் தான். அரசியல் நாப்பில் சும்மா கட்சி ஆரம்பிச்சுட்டு சும்மா இருந்தால் எவனும் காசு கொடுக்க மாட்டான். இன்வால்மெண்ட்டில் இருக்கணும். சரியா, கட்சியை நடத்தணும். ஓகே நேர்களே, ஸோ இப்போதைக்கு சொன்னதில் மேசராசியில் மிதுன லக்கணம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்து கடக லக்கணம், கடக லக்கணத்துக்கு வந்து எப்படி வரும்னா கடக லக்கணத்துக்கு வந்து சந்திரன் 1 கூடையவனாக வருவார். சரி, மேசராசி கடக லக்கணத்துக்கு வந்து குரு வந்து 6 9 கூடையவனாக வருவார், புதன் வந்து 3 12 கூடையவனாக வருவார், சந்திரன் வந்து லக்கணாபதியாக வருவார். இவங்களுக்கு எப்படி மேக்ஸிமம் தூரதேச அமைப்பில் தான் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், ஏர்ன் பண்ணுவாங்க, வீட்டுக்கு பணம் அனுப்பிடுவாங்க. அடுத்து வந்து சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு வந்து குரு வந்து 5 9 கூடையவனாக வருவார், 5 6 7 8 கூடையவனாக வருவார், புதன் வந்து 2 11 சூப்பர். அடுத்து வந்து சூரியன் மேசராசி சிம்ம லக்கணத்துக்கு 5 கூடையவனாக வருவார். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது நல்ல அமைப்பு தாங்க. இவங்களுக்கு நல்லா இருக்குங்க. எதிர்பாராத பண வரவு இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் பணப்புழக்கம் நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த 20 நோட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா, ஸோ நான் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்கிறேன். வாட் எவர் பேபி உங்களுக்கு பெனிஃபிட் கூடுதலாக இருக்கும். அடுத்து வந்து மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், புதன் வந்து 1 10 கூட வருவார், 1 10 கூட வருவார், குரு வந்து 4 7 கூட வருவார். சரியா, சந்திரன் 11 கூட வருவார். நல்ல அமைப்பு தான். சரியா, இவங்களும் நல்லா இருக்குங்க. கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு இன்டகிரேஷன் இருக்கும், கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும், நல்ல சுகப்படுவீர்கள், நல்ல லாபம் இருக்கும், பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலா லக்கணம், குரு வந்து 3 6 கூடையவனாக வருவார், சந்திரன் வந்து 10 கூடையவனாக வருவார், புதன் வந்து ராஜயோகாதிபதியாக வருவார் 9 12. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி சார் வரும்னா தூரதேச அமைப்பு தான். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் வியாபாரம், கப்பல் தாண்டி போகிறது, கடல் தாண்டி போகிறதுல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதில் நல்லா சைன் பண்ணி நல்லா பணம் சம்பாதிப்பாங்க துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க. அடுத்து விருச்சிக லக்கணம், புதன் வந்து 8 11 கூட வருவார், குரு வந்து 2 5 சூப்பர். அடுத்து வந்து சந்திரன் வந்து 9 நல்லா இருக்குங்க இவங்களுக்கு. சரியா, நல்லா இருக்கும் இவங்களுக்கு, பணப்புழக்கம் நல்லா இருக்கும். சரியா, தகப்பன் வழி பாரம்பரிய தொழில், பரம்பரை தொழில், பூர்வீக தொழில் எடுத்து செஞ்சாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். அதில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் எதிர்பாராத பணம் வரும், பல்காக பணம் கிடைக்கும் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு. அடுத்து தனுசு லக்கணம், குரு வந்து 1 4 கூடையவனாக வருவார், புதன் வந்து 7 10 கூடையவனாக வருவார், சந்திரன் வந்து 8 கூடையவனாக வருவார். இவங்களுக்கு நல்லா இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழிலில் கூட்டு தொழிலில் நல்ல எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். சரியா, இவங்களாம் வந்து ஜாயிண்ட் வச்சு போட்டு ஒரு அசோசியேஷன் போட்டு மனைவி பேரில் கணவன் பேரில் வேலை எடுத்து செஞ்சாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல வருமானம் இருக்கும். அடுத்து மகர லக்கணம், மகர லக்கணத்துக்கு வந்து குரு வந்து 3 12 கூடையவனாக வருவார், புதன் வந்து 6 9 கூடையவனாக வருவார், சந்திரன் 7 கூடையவனாக வருவார். ஸோ இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பில் தான் வெற்றி இருக்கும். சரியா, தூரதேச அமைப்பில் நல்ல லாபம் இருக்கும், இன்டகிரேஷனில் இருக்கும். வெளிநாட்டில் போய் இவங்க வந்து கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். அடுத்து கும்ப லக்கணம், குரு வந்து 2 11, புதன் வந்து 5 8, சந்திரன் வந்து 6.
சரியா. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். சரியா. எதிர்பாராத பண வரவு இருக்கும், நல்ல அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பணம் நல்லாயிருக்கும், லாபமும் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து உத்தியோகத்தின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு பணம் கிடைக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தின் அடிப்படையில் நல்ல பண வருமானம் இருக்கும், பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. எதிர்பாராத பணம் வரும், எதிர்பாராத இன்க்ரிமெண்ட், எதிர்பாராத போனஸு, எதிர்பாராத போஸ்டிங்கு எல்லாம் கிடச்சி நல்ல லெவலுக்கு போவாங்க. அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு புதன் வந்து 1-10, புதன் வந்து 4-7, சந்திரன் வந்து 5. சூப்பராக இருக்குங்க. மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வாரி வழங்கும். தொழிலில் வந்து கொட்டி கட்டி பறப்பாங்க, தொழிலில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, தொழிலில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்லபடியாக இருக்க பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போதைக்கு வந்து 20 ரூபா நோட்டில் மேச ராசிக்கு பார்த்தோம்னா நல்லா இருக்கிற அமைப்பு. அப்படி பார்த்தோம்னா மிதுன லக்கணம், சரியா. அடுத்து வந்து சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் வாரி வழங்குங்க. சரியா. மற்றவங்களுக்குலாம் 2ஆம் தரமாக தான் வரும். நான் என்றைக்கும் எதையும் ஓப்பனாக சொல்லிடுவேன், ஒளி மரவெல்லாம் கிடையாது. ஒரு ராசியிலேயே லக்கண ரீதியாக தான் பலன் வித்தியாசப்படும். இன்னும் இதுலேயும் கொஞ்சம் பிரித்து சொல்லலாம், ஆனால் நேரம் ஆகும். நம்ம அதுக்கு தேவையில்லை, ஓரளவு சொல்லியாச்சு. சரியா. நேரே போட்டு கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இந்த 20 ரூபா நோட்டு வந்து மேச ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி பலன்களை கொடுக்கும், இந்த வகையில் பணத்தை கொடுக்கும். சரி சார், இந்த பரிகாரம் என்ன, தாந்திரிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 20 ரூபா நோட்டை வந்து என்றைக்கு பண்ணுறீங்கன்னா, திங்கக்கிழமை போங்க, காலையில் கடைக்கு போங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க கடைக்கு போங்க. கடைக்கு போனால் சரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனாலே ஒரு பர்ச்சேஸ் போங்க, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவங்க மீதி பேலன்ஸ் காசு கொடுப்பாங்க. அதில் வந்து 20 ரூபா நோட்டு வர்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா அடுத்த இடத்துலேருந்து தான் வாங்கணும். வீட்டில் இருக்க ரூபா நோட்டை காட்டிலையும் நம்ம கடையில் வெளியே புழக்க வழக்கத்தில் உள்ள 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு அந்த நோட்டை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணணும். அந்த நோட்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கான் பாருங்கள், அது எல்லாருக்கும் வராது. அந்த நம்பர் வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த 6 இலக்க எண்ணில் வந்து 786ன்னு வரணும். சரியா. 7, 8, 6 வரணும். ஒன்று முதல்ல 3 இருக்கணும், இல்லைன்னா கடைசி 3 இருக்கணும், இல்லைன்னா நடுவில் 3 இருக்கணும். சரியா. 786ன்னு செட்டாக இருக்கணும், எப்படினாலும் செட்டாக இருக்கணும். அந்த 6 இடத்துல 6 இலக்கணில் வந்து 6 வரிசை எண்ணில் வந்து 786 786 இது வந்து இருக்கணும். இது ஒரு புனிதமான நம்பராக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய மதத்தின் புதிய நம்பராக பார்க்கப்படுகிறது. இந்த நம்பருக்கு ஒரு சக்தி இருக்குது. 7, 8, 6 7, 8, 15 15 6 21 2 1 3. ஸோ குரு வந்துடுறாரு, தனகாரகன் குரு வந்துடுறாரு. ஒரு பணம்னாலே அதுக்கு உண்டானவர் குரு பகவான் தான். ஸோ 3ஆம் எண் வந்து குருவோட ஆதிக்கம். ஸோ குருவோட ஆதிக்கம் வந்து இந்த 786 இருக்குது. அந்த நம்பர் வர மாதிரி இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நம்பர் கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, 20 ரூபா நோட்டில் இருந்துச்சுன்னா அதை அப்புறப்படுத்தி வச்சுருங்க, தனியாக வச்சுக்கிட்டு அதில் வந்து பரிகாரம் பண்ணுங்கள். சார் அப்படி இல்லை சார்னா சாதாரண ரூபா நோட்டில் பண்ணுங்கள். ஆனால் அந்த ரூபா நோட்டு வந்து கடையிலேருந்து வரணும், வேறு ஒருத்தவங்க கையிலேருந்து வரணும் உங்களுக்கு. சரியா. என்றைக்குமே பணம் வந்து யார் கையிலும் யார் கையிலையும் உருவாக போகிறது கிடையாது. கைக்கு கை மாறும் பணமே. பணம் வந்து கவர்மெண்ட் மூலியமாக தான் வருது, ஒருத்தர் கையில் நிலையாக இருக்காது. பணம் ஒன்று தான் நிலை இல்லாமல் இருக்கும், கை மாறிக்கிட்டே இருக்கும். சரியா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைப்பது மனமே சொன்ன மாதிரி பணம் வந்து ஒருத்தர் கையிலேருந்து ஒருத்தர் கைக்கு போகும். ஆனால் நம்ம அந்த பரிகாரம் பண்ணுற அன்றைக்கி வருகிற அந்த 20 ரூபா நோட்டு வந்து 20 ரூபா பணம் வந்து இன்னொருத்தர் கையிலேருந்து வர மாதிரி இருக்கணும். அது கடையிலேருந்து வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பலசரக்கு கடையிலேருந்து வந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பலசரக்கு சடனை ஏன்னா அங்கே வந்து எல்லா கிரகங்களுடைய அணுக்கிரகமும் இருக்கும். சரியா. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பலசரக்கு கடைனா அங்கே எல்லா பொருட்களும் இருக்கும். காய்கறி இருக்கும், அரிசி பருப்பு இருக்கும், ஆயில் இருக்கும், சாப்பாடு பொருட்கள், சமையல் பொருட்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எல்லாத்திலுமே அந்த நவக்கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்கும். சரியா. அதில் ஒவ்வொன்றிலும் இருந்து அந்த பணம் வரும்போது 9 கிரகங்களுடைய காரகத்துவம் நமக்கு அந்த 20 ரூபா நோட்டில் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் பற்றி பேசணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த கடை வந்து எந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் இருக்குன்னு சொல்லிடலாம். சரியா. நீங்கள் நகை கடைக்கு போனீங்கன்னா அங்கே குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு. நகையை வாங்கி கையில் கழுத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் வந்துடுவார். சரியா. நகையை பார்த்தோம்னா குரு பகவான், அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டோம்னா சுக்கிரன் வந்துடுவார். இப்படி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், இப்படி நிறையா சொல்லலாம். ஸோ அந்த 20 ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா, திங்கக்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் 6 to 7. சரியா. 6 to 7 வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. பூஜை பண்ணிவிட்டு அந்த 20 ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா தாம்பூலத்தில் வைங்க. தாம்பூலத்தில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த 20 ரூபா நோட்டை வச்சுருங்க. 20 ரூபா நோட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, வசம்பு, அது பேர் சொல்லாதும்பாங்க, அது ஒரு சின்ன பீஸ், ஒரு துண்டு, பச்சை கற்பூரம், அடுத்து வந்து கிராம்பு, ஒரு ஏலக்காய் கூட வச்சுக்கலாம், 4 பொருட்கள் வைக்கலாம். சரியா. ஒரு வசம்பு துண்டு, பச்சை கற்பூரம், பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லாதது, பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு, ஒரு பீஸு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 20 ரூபா நோட்டை அப்படியே மடிச்சிருங்க, பொட்டனை மாதிரி கட்டிடுங்க. சரியா. பொட்டனை மாதிரி கட்டிட்டு மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. கட்டிட்டு பச்சை அந்த தாம்பூலத்தில் வச்சுருங்க. பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுங்கள். மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள், குரு மந்திரம் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச எல்லா தெய்வத்தையும் சொல்லுங்கள், விநாயகர் மந்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பூஜை புனஸ்காரம் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுங்க. நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பசும்பாலையும்
பச்சை நாட்டு சர்க்கரையை வச்சுக்கோங்க. சரியா, வெறுமனே பூஜை பண்ணக்கூடாது, நெய்வேத்தியம் இருக்கணும். பசும்பால் நாட்டு சர்க்கரை வச்சுக்கிட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அந்த 20 ரூபா நோட்டை என்ன பண்ணுங்கன்னா, பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த கட்டின 20 ரூபா நோட்டை வந்து மஞ்சள் நூல் போட்டு கட்டினா போதும், துணி வச்சுலாம் கட்ட வேண்டாம். பொட்டனமாக போட்டு மேலே மஞ்சள் நூலை வச்சு சும்மா லைட்டாக 2 சுற்றி டைட் பண்ணிடுங்க. அதை வந்து உங்கள் பீரோவில் வைக்கலாம், பணம் புழங்குற இடத்துல வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம், நகைப்பட்டியில் வைக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல வைக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம். எங்கே வச்சாலும் சரி சேஃபாக வைக்கணும். சரியா, சேஃபாக வச்சுட்டு அதை வந்து தினமும் நமஸ்காரம் பண்ணணும். பத்தி சூடம் காட்டணும். சரியா, சூடம் காட்ட முடியல சார்னா தினமும் பத்தி காட்டணும். அந்த இருக்கிற இடத்துல வந்து பத்தி காட்டினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கே வந்து குரு பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் இவங்க 3 பேருமே இருப்பாங்க. இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கும், லட்சக்கணக்கான பணத்தை கொடுக்கும். உடனே கிடைக்குமா சார்னா உடனே கிடைக்காது, நாள் பட கிடைக்கும். இது வந்து ஒரு வசியம், இது வந்து ஈர்க்கும் பணத்தை வந்து பிற இடத்துலேருந்து உங்களுக்கு ஈர்க்கும். உங்களை நோக்கி பணம் வர்றதுக்கு ஒரு ஆயத்தமாகும். செஞ்சு பாருங்கள். என்றைக்கு சார் தேரணும்னா திங்கக்கிழமை தான் செய்யணும். சரியா, அது குறிப்பாக வளர்பிறை திங்கக்கிழமை செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு. இப்போ இன்றைக்கெல்லாம் வளர்பிறை திங்கள் தான். சரியா, வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து தைப்பூசம் பௌர்ணமி. சரியா, அங்கிட்டு வந்து சந்திரன் வந்து ஒளியாக தான் இருப்பார், தேய்பிறை பஞ்சமருக்கு இருப்பார். அதனால் வருகிற திங்கக்கிழமை பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வருகிற திங்கக்கிழமை வந்து 2ஆம் தேதி 2/2/2026 திங்கக்கிழமை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, உங்களுக்கு ஒரு நாளையும் சொல்கிறேன் நான், அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. திங்கக்கிழமை செய்யலாம், வளர்பிறை திங்கள். பௌர்ணமி முடிஞ்சாலுமே சந்திரன் ஒளிச்சந்திரன் தான் இருப்பார். அன்றைக்கி பாட்டமி திதி தான், தேய்பிறை பஞ்சமரிக்கு செய்யலாம். ஸோ 2/2/2026 தை 19ஆம் தேதி இதை நீங்கள் செய்யலாம். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சார் எனக்கு செய்ய முடியலைன்னா எந்த திங்கக்கிழமைனாலும் செய்யுங்க. சரி, எந்த திங்களும் ஒரு திங்கக்கிழமை செய்யலாம். ஆனால் வளர்பிறை காலத்தில் செஞ்சீங்கன்னா கூடுதல் பவர். அது வளர்பிறை காலத்தில் வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் செய்யணும். நான் கொஞ்சம் நூதனமாக தான் சொல்வேன், உள்ளே போய் தான் சொல்வேன், கிளாரிட்டியாக தான் சொல்வேன். சில பேர் மாதிரி பொத்தாம் பொதுவாலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து பஞ்சாங்கம் ரொம்ப முக்கியம், வேத ஜோதிடம் ரொம்ப முக்கியம், அதனோட உயிர் மூச்சு. அதில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். நீங்கள் 4 நட்சத்திரம் அந்த திதி இந்த ஓரையெல்லாம் பார்த்து செஞ்சீங்கன்னா அதோட பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். சரியா, எப்படி ஒரு கிளாஸில் ஒரு மாணவன் வந்து நல்லா கிளாரிட்டியாக படித்து நம்பர் 1 ரேங்க் எடுக்கிறானோ அது மாதிரி தான் எல்லா பசங்களும் படிக்கிறாங்க. 40 பசங்களுக்கு ஒரே மாதிரி தான் அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு பையன் மட்டும் நல்ல மார்க் எடுக்கிறானா எப்படி? அவன் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான், தயார்படுத்திக்கிறான். அது மாதிரி நீங்கள் நம்பர் 1 இருக்கணும்னா நான் சொன்னபடி செய்யணும். வளர்பிறை காலத்தில் வளர்பிறை சஷ்டி டு தேய்பிறை பஞ்சமரிக்கு உள்ள நாட்களில் திங்கக்கிழமையில் என்ன பண்ணணும்னா காலையில் 6 to 7 இந்த பரிகாரத்தை வீட்டில் பண்ணணும். சரியா, சொன்னபடி பண்ணிட்டீங்கன்னா கோடிக்கணக்கில் பணத்தை குமிக்கலாம். கோடினா உடனே வராது, கோடி உடனே ஓடிலாம் வராது, அது கொஞ்சம் மனக்கடணும். சரியா, காரியம் செய்யணும். சரியா நேர்களே, சும்மா இருந்தால் எதுவுமே வராது. நம்ம செயல் கற்றுக்கிட்டே இருக்கணும். பட் இதை செஞ்சிட்டிங்கன்னா செயல் வந்துடும், உங்கள் சிந்தனை மாறும், சிந்தனை சிறப்பாக இருக்கும், செயலை வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். 20 ரூபா நோட்டில் விழுந்திருக்கும் 2 கோடி ரூபா, அப்படி தான் தம்மையில் போடுவேன். பாருங்கள், எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தொடர்ந்து இப்படி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது, சொல்கிறேன். பாருங்கள் நேர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு கிருத்திகை, பரணி, அசுபதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.